அவங்க சொன்னாங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் செட்டே ஆகாதுன்னு. யார் சார் சொன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் செட் ஆகாதுன்னு? எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா. இல்லம்மா, அப்பாவுக்கும் பையனுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன் சார்? 2 பேரும் தேடிக்கிட்டே இருக்காங்க, கடைசி வரைக்கும் செட் ஆக மாட்டேங்குது. அப்படிலாம் இல்ல சார், இதெல்லாம் சும்மா. இங்க பாருங்க, ஒரு அப்பா ஒரு பையனை நல்லா படிக்க வச்சுட்டார். பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டார். பையன் வந்து மாச சம்பளம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கான். ஐடி கம்பெனில வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்தான். அம்மா டென்ஷன் ஆயிட்டாங்க. டேய் லூசு பயலே, ஃபர்ஸ்ட் மாச சம்பளடா, அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் குடு, அவர் தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. பையன் டென்ஷன் ஆயிட்டாயா, எடுத்துட்டு போய் வைமா, நான் அப்பா கிட்டலாம் கொடுக்க மாட்டேன், வாட்ட தான் கொடுப்பேன்னு கொடுத்துட்டான். அம்மா எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அப்பாவை கூப்பிடுற, அப்பா எனக்கு பஸ்ஸுக்கு ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. லூசாடா நீ, நேத்து தான் மாச சம்பளம் 1.5 லட்ச ரூபாய் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்த, இன்னைக்கு போயிட்டு அப்பா கையில 50 ரூபாய் கேட்கிற, அறிவில்ல உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா கிட்ட அந்த பையன் சொன்னான், அம்மா எங்க அப்பா நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எனக்கு எழுத பென்சில் இல்ல, அப்பா கிட்ட போய் கேட்டேன், அவர் பாக்கெட்ல வெறும் 2 ரூபாய் தான் இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்கும்போது எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் 10வது எக்ஸாம் எழுதுறதுக்கு, ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு 350 ரூபாய் பீஸ் கட்டினாதான் எழுத விடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதை எடுத்து எங்க அப்பா கொடுக்கும்போது அந்த கை எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, என் கை கீழே இருந்துச்சு. நான் காலேஜ் படிக்கிறதுக்கு 3.5 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டினாதான் படிக்க முடியும்னு சொன்னதுக்கு எங்க அப்பா சாப்பாடு போட வச்சிருந்த அரக்காணி நிலத்தை வித்து அந்த காசை கொடுக்கும்போது எங்க அப்பா கை மேல இருந்துச்சு, இன்னைக்கு என் கை கீழே இருந்துச்சு. இன்னைக்கு நான் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு பணம், இந்த பணத்தை எடுத்துட்டு போய் எங்க அப்பா கிட்ட கொடுக்கும்போது எங்க அப்பா கை கீழே போயிடும், என் கை மேல வந்துருமே, அந்த கஷ்டத்தை எங்க அப்பனுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாம இருங்க. Download ShareChat.